மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, முருகருக்கும். ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது, முருகருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, சிவன் வேற முருகர் வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இது சிவனுக்கும் முருகனுக்கும் பொருந்தாது, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நீங்க சிவபெருமானையும் சரி முருகனையும் சரி பிரிச்சே பார்க்க முடியாது. ஆனா இவரோட நீங்க அது இன்னும் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா வந்து முருகர்கிட்ட இருந்து சிவபெருமான்ட்டு உருவானவர் தான் முருகர், ஒளியிலிருந்து வந்தவர் தான் முருகர். இப்போ வந்து நான் ஒன்னு சொல்றேன், இந்த உலகம், இந்த பூமி இருக்கு இல்லைங்கம்மா, இந்த பூமி எங்க எதுல உருவாச்சு? அண்டத்துல இருந்து எப்படி உருவாச்சு? நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட்ல உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உருவானது லைட், அதுக்கப்புறம் தான் சவுண்ட். ஒளியில இருந்தா உருவாச்சு, அந்த ஒளியில இருந்து உருவானதான் முருகர். அதனாலதான் கலியுக தெய்வம் கந்த பெருமான் சொல்லி கிருபானந்த வாரியரே சொன்னார். அப்போ நீங்க சிவபெருமான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, மரமும் கிடையாது. அந்த சிவபெருமான்ட்டு உருவான ஒரு முருகர்ன்றனால